ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் உண்டில் என்னென்ன போட்டுருக்காங்க பார்க்கலாமா? 2 கிலோ சீனி, துவரம்பருப்பு. இது துவரம்பருப்பா கடலை பருப்பானு தெரில. சாம்பார் வச்சா மொச்சை கொட்டை கணக்காக கிடக்குதப்பா. போனட்டும் இதே பருப்பு தான் கிடச்சிச்சு. அப்புறம் 1 லிட்டர் ஆயிலு. ரொம்ப யூஸ் பண்ணக்கூட தான், இருந்தாலும் 1 லிட்டர் 25 ரூபாய் கிடக்குது. அதை யூஸ் பண்ண தான் தோணுது. கோதுமை இப்போ என்னன்னு தெரில. இந்த கோதுமைலாம் 1ஆந்தேதி போனால் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ என்னமோ அதிசயமாக மாதம் கொடுக்குறாங்க. ஆனால் பச்சை அரிசி தரல. பச்சை அரிசி அவங்களே எடுத்துக்கிட்டாங்க போல். கடலை பாருங்கள் எப்படி கிடக்குன்னு. அது போக ஒரு 15 கிலோ ரைஸ் அரிசி கிடச்சிருக்கு. ரைஸ் அரிசி நாங்கள் இட்லிக்கு யூஸ் பண்ணோம். நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் ரேஷன் கடையில் என்னென்ன பொருள்லாம் வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள். ரேஷன் கடைக்கு போயிட்டு வரும்போதே வர்ற வழியிலே ரோஸ் பூ நிறைய பூத்து கிடந்துச்சா வீட்டில். அதை அப்படியே பறிச்சுட்டு வந்துட்டோம். நம்ம விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம மேலே மாடி வீட்டில் இருக்கோம்னா, நம்ம ஆள் இல்லாத நேரம் திருடிட்டு போயிடுறாங்க பூவெல்லாம். பூவை திருட கூட ஆள் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. எப்படியோ பூவை நம்ம பறிச்சுட்டு வந்துட்டோம் சாமிக்கு வைக்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பூச்செடி இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள், உங்கள் வீட்டிலலாம் ரோஸ் பூ நல்லா பூத்துருக்கா அப்படின்னு கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஓகே, பாய்.